கலப்படம், கலப்படம். எத்தனையோ பொருட்கள வந்து கலப்படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விலை உயர்ந்த பொருட்கள் கலப்படம் பண்றாங்க. விலை குறைவான பொருட்களையும் கலப்படம் பண்றாங்க. இந்த கலப்படம் பண்ணும்போது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட கலப்படம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேதனையா இருக்குது. அந்த கலப்படம் பண்ணக்கூடிய பொருட்கள் மூலம் அவங்க கலப்படம் பண்றவங்க எவ்வளவு காசு சம்பாதிச்சிட போறாங்க. ஆனா அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணிட போறாங்க? ஏன்? அதாவது ஒரு விஷயம் வந்து தெரியாம செஞ்சா பரவாயில்ல. ஆனா வேணும்னே எத்தனையோ பேருடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும்படியா இந்த மாதிரி கலப்படம் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோல முழுமையா பதிவு பண்றேன். என்னென்ன பொருள்லாம் வந்து கலப்படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எவ்வாறு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். சோ கலப்படம் சொல்லும் போது விலை அதிகமான பொருட்கள் எத்தனையோ பண்றாங்க. அது மிளகு, நெய், தேன், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இப்படிப்பட்ட பொருட்கள். இது மட்டுமல்லாது விலை குறைவான பொருட்கள். இப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா பட்டாணி, வெல்லம், டீ தூள், காபி தூள், பால், உப்பு இவ்வாறு ஒரு அடிப்படை தேவையான பொருட்கள் கூட கலப்படம் பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு சங்கடமா இருக்குது. சோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய முறையில நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சோ யார் அதை விற்கிறாங்க, இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு கடையில நம்ம வாங்குறோம் சொன்னோம்னா அந்த கடையில போய் இது வந்து கலப்படமானது அப்படின்ட்டு கன்ஃபார்மா நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி சொல்லி அவங்களுக்கு யாரு சப்ளை பண்றாங்களோ அவங்கள ஸ்டாப் பண்றது சொல்லலாம். ஏன்னா கலப்படம் பண்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் பண்றாங்க. பட் பர்பஸா பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். சோ கலப்படம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல பண்றாங்க. சோ இப்போ நான் எக்ஸாம்பிள சொல்ல போனா ஒரு திருச்செந்தூர்ல இருந்து பக்கத்துல உடன்குடி பகுதியை சார்ந்தவனா இந்த கருப்பு கட்டி கலப்படத்தை பற்றி கண்டிப்பா நான் இந்த வீடியோல நான் பேசியே ஆகணும். ஏன்னா உடன்குடியில ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து ரெய்டு போனாங்க அப்படின்னு சொன்னா பல நூத்துக்கணக்கான சர்க்கரை மூடைகளை அவங்க எடுக்கிறாங்க. அதாவது கருப்பட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து அவங்க எவ்வளவு சர்க்கரை, ஏன்னா சீனியை வந்து அந்த கட்டி தயாரிக்கும் போது அதை மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது ரெய்ட் பண்றது இது மாதிரி பறிமுதல் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கூட எவ்வளவோ இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சங்கடமான விஷயம். சோ கருப்பட்டியில இந்த அளவு பண்றது, ஏன்னா கருப்பட்டி அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான பொருள். சர்க்கரை நோய் உள்ளவங்க, அதாவது அதுக்கு சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருப்பட்டி இன்னைக்கு கருப்பட்டிங்கிறது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாத லெவல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு உடன்குடி பகுதியோ அல்லது திசையன்மலை, நாசரேத், சாத்தான்குளம் இப்படிப்பட்ட திருச்செந்தூர் இப்படிப்பட்ட பகுதிகளில் கருப்பட்டி உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு தன்மையில தான் இருக்குது. சோ இப்படி பண்ணும்போது அதற்கான காரணங்கள் சொல்லும் போது நிறைய காரணங்கள் தாங்கள் வந்து எவ்வாறு ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல நம்ம ஏமாற்றப்பட்டோம் சொல்றதுக்காக நாம் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில தெரிஞ்சே பண்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கிறேன். தயவு செய்து கலப்படம் எஸ்பெஷலா அந்த கருப்பட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது தயவு செய்து நீங்க கலப்படம் பண்ணாதீங்க. என்ன விலை அப்படின்னு சொன்னாலும் அது அதிகமான ரேட்டுன்னு சொன்னாலும் சரி. சோ கலப்படம் பண்ணல அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஏமாத்தி இவ்வாறு கலப்படம் பண்ணி ஏமாத்தி இவ்வாறு சம்பாதிக்கிற பணம் நிச்சயமா அது தங்கவே செய்யாது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ கருப்பட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த கருப்பட்டி தயாரிக்கிறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன். அதன் பிறகு என்னென்ன பொருட்கள்லாம் கலப்படம் பண்றாங்க, அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், அதை வந்து எவ்வாறு தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். கருப்பட்டி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு சீசனல் ப்ராடக்ட். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களும் தான் கருப்பட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கருப்பட்டி தொழில் வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டு போறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா பணம் ஏறும் தொழிலாளர்கள் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு தெரியும் அந்த கருப்பட்டியானது கிட்டத்தட்ட ஒரு சில நாடுகள்ல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது சீனாவா இருக்கலாம், இந்தோனேசியாவா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நாடுகள்ல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த அந்த பனையில ஏறக்கூடிய, அதாவது பாம் சுகர் தயாரிக்கிறதுக்காக பாம் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதநீரை எடுக்கிறதுக்கு மேனுவலா தான் ஏறி போய் அந்த அளவரையை சீவி அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இதுவரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா வெளிநாடுகளில் கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் கூட எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணவே இல்லை. அதனால இன்னைக்கும் மேனுவலா தான் ஏறுறாங்க. மேல ஏறி கிட்டத்தட்ட 40 அடி உயரத்துல உள்ள மரத்துல ஏறி, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் 2 நேரம் ஏறணும். காலையில ஏறி அதனுடைய பதநீரை அவங்க எடுத்து கீழே கொண்டு வரணும். திருப்பி சாயங்காலம் போய் திரும்பவும் அந்த அலவரன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து அவங்க சீவி விட்டாதான் காலையில இருந்து வடியக்கூடிய பதநீர் திரும்பவும் சாயங்காலத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் திரும்பவும் அந்த பதநீர் வந்து வடியும்.
அதன் பிறகு அடுத்த நாள் காலையில எடுப்பதற்கு வசதியா இருக்கும். ஸோ மேனுவலா ஏறது என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அந்த தொழிலை வந்து கத்துக்கிடல. அதனால அதாவது நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் உள்ள பல பனையேறும் தொழிலாளர்கள் இருக்காங்க. இதுல சேலஞ்சஸ் நான் திரும்பவும் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட். இந்த மாதிரி பனை ஏறக்கூடிய தொழிலாளர்களுக்கு பயங்கரமான டிமாண்ட். ஆட்கள் கிடைக்கிறதே இல்லை. ஆட்கள் கிடைக்கலன்னு சொல்லி இந்த தொழிலை விட்டவங்க எவ்வளவோ இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கருப்பட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பனையேறும் தொழிலாளர்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த பனை தொழில் பண்ணுவதில்லை. இந்த பனை தொழில் பண்றவங்க, அதாவது பனை ஏறக்கூடியவங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த மாதிரி ஏறக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்பவே அட்வான்ஸ் வந்து மினிமம் 1 lakh ரூபி அவங்களுக்கு ஒவ்வொரு சீசனும் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார் 3 months ஆஃப் டைம். இதுக்கு அவங்க 1 lakh மினிமம் கொடுத்து, அதாவது இந்த கொடுக்கும்போது கூட இந்த டாக்குமெண்ட் கொடுக்கறதே இல்லை. டாக்குமெண்ட் வாங்கவே முடியாது. நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கவே மாட்டாங்க அப்படி பார்க்க போனா. சோ அதனால அப்படியே கொண்டு கேஷ் கொடுத்துட்டு தான் அவங்க வராங்க. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஏப்ரல் மாசம் இத்தனாம் தேதி இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சில பேர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை. அதாவது பணத்தை வாங்கிடுவாங்க. ஒரு நபர்கிட்ட இல்ல, பல நபர்கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. லட்சக்கணக்கில் வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகக்கூடிய சூழ்நிலை. சோ இந்த மாதிரி இந்த பனைத்தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு ஏமாற்றுதல். சோ இந்த பனைத்தொழிலை பொறுத்தவரை அந்த பனை ஏறக்கூடியவர்கள் வருவாங்க. வந்துட்டு அதுல அவங்களுக்கு என்ன கூலி அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இன்னைக்கு ஒரு டின் அப்படின்னா 10 லிட்டர். அந்த 10 லிட்டருக்கு 10 கிலோ கருப்பட்டி கிடைக்கும். அதாவது பாயில் பண்ணி அவங்க எடுக்கும்போது அந்த எடுக்கக்கூடிய கருப்பட்டியில கரெக்டா 50% இந்த பனையேறும் தொழிலாளர்களுக்கு கூலியா கொடுக்கணும். சோ இதனாலதான் நான் என்ன ரீசனுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கலப்படத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதுல எந்த அளவு அவங்க கூலி கொடுக்குறாங்க, சோ அப்போ அந்த கருப்பட்டியானது எந்த அளவு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு மார்க்கெட்ல 200 ருபீஸ்க்கு கருப்பட்டி கிடைக்குது அப்படின்னா, கன்ஃபார்ம்லி வி கேன் சே திஸ் இஸ் a டூப்ளிகேட் ஒன். பனை நேரம் ஏறக்கூடிய தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய கூலி இது எல்லாத்தையும் சேர்த்தா கண்டிப்பா குறைந்தபட்சம் ஒரு கிலோ கருப்பட்டியினுடைய ரேட் வந்து 350 ரூபாய் வச்சுதான் ஆகணும். இதை விட்டு, அதாவது இப்பவும் சொல்றாங்க, அதாவது பனை தொழிலை விட்டவர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, 200 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கலப்படமான சீனியை கலப்படம் செய்த கருப்பு கட்டி உடன்குடி ஏரியாவில் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. வியாபாரிகள் கூட அந்த கருப்பட்டியை தான் விரும்புறாங்க. எனக்கு வந்து ரேட்டு கம்மியா இருந்தா நான் சேல் பண்ண முடியும். நீங்க கலப்படம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா 350 ரூபாய் ஒரிஜினல் கருப்பட்டி நாங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் கண்டிப்பா கலப்படம் இல்லாத கருப்பட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 350 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அந்த அந்த பனையேறும் தொழிலாளருக்கு பணத்தை கொடுத்து அவர்களை வர வைத்து அதுல 50% கருப்பட்டிய ஒரிஜினல் கருப்பட்டியை அவங்களுக்கு கொடுத்து அதன் பிறகு எல்லா ப்ராசஸும் இருக்கு. ஏன்னா எவ்வளவு டூல்ஸ் வாங்கணும், எவ்வளவு பாத்திரங்கள் வாங்கணும், எத்தனை பேர் கூலிக்கு இருக்கணும். ஏன்னா பனைமரங்கள் ஒரே இடத்துல இருக்காது, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த சுற்று வட்டாரத்திலே போய் அங்க இருந்து பதநீர், அதாவது பனையேறும் தொழிலாளர்கள் அந்த பனைமரத்துக்கு அடியிலே வைத்திருவாங்க. அதை கொண்டு வரணும். கொண்டு வந்து பாயில் பண்ணக்கூடிய எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதுமாக காலையில 8 மணிக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அங்கே இருந்து அதற்கான வேலைகளை செய்து கோகனட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் அவங்க ஊத்துவாங்க. ஊத்திட்டு அது திரும்ப அதை எடுத்து அது காஞ்ச பிறகு அதை எடுப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் பண்ணி எத்தனையோ பேருக்கு கூலியை கொடுத்து அதன் பிறகு அதை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா முடியவே முடியாது. சோ இதனால 200 ரூபாய்க்கு விற்கக்கூடியது கண்டிப்பா கலப்படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ இவ்வளவு ப்ராசஸ் வந்து கருப்பட்டி உற்பத்தியில இருக்கு அப்படின்னு சொல்றதுனால சோ கலப்படம் இருக்கிறது கண்டிப்பாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் மிக எளிதாக. மற்றும் நீங்க வந்து ஜெனரலா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, எல்லோ கலர்ல இருந்தா கருப்பட்டி வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் இஸ் நாட் த ரைட் ஒன். ஏன்னா ஊத்தும் போது நீங்க நேரடியாகவே பார்த்திருக்கோம், அந்த கருப்பட்டியை ஊத்தும் போது, அதாவது பாயில் ஆகி அந்த மெல்ட் ஆன ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது எல்லோ கலர்ல தான் இருக்கும். டே பை டே தான் அது கொஞ்சம் பிளாக்கிஸா மாறும். அதனுடைய கடினத்தன்மையை வச்சு சொல்ல முடியும். ஏன்னா சுகர் சேர்த்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதனுடைய கடினத்தன்மை இருக்காது. ஸோ சுகர் சேர்க்காம டைரக்டா ஒரிஜினலா இருந்தது அப்படின்னாச்சுன்னா நல்லா கடினத்தன்மையா இருக்கும். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த கருப்பட்டியானது ஒயிட் கலர்ல இருந்து லைட்டா பிளாக் கலரா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, கருப்பட்டியை பத்தி பார்த்தாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க கலப்படம் பண்றாங்க, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்க்க போனா வந்துச்சுன்னா மிளகு இல்லையா, பெப்பர் எடுத்துக்கூட எவ்வளவோ ஒரு விலை அதிகமான பொருள், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருள், மிகவும் முக்கியமான மருந்து பொருள். ஆனா அந்த மருந்து பொருள்ல ஒரு மனசாட்சியே இல்லாம இன்னைக்கு கலப்படம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ பப்பாளி விதைய அது கூட மிளகு கூட ஜாயின் பண்றாங்க. ஸோ அதனால அதிகமான லாபத்தை அடைகிறாங்க. தெரிஞ்சே இப்படி பண்றது ரொம்ப கஷ்டமான இதுதான். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிம்பிள் மேட்டர் தான். ஸோ இங்க நீங்க பாக்குறீங்க, ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீரை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல நீங்க மிளகு விதையை நீங்க போட்டீங்க, டோட்டலா நீங்க வாங்கினதை அப்படியே போட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, பப்பாளி விதையா இருந்தது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அது மிதக்கும். மிளகா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா டம்ளருக்கு கீழவே வரும். ஸோ இப்படி ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கலாம். அதே போலதான் பெப்பர் பவுடராகவும் கூட நீங்க வாங்கக்கூடிய பவுடரை நீங்கள் தண்ணீரில் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மிக எளிதாகவே அந்த மிளகு வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்களா கலப்படம் பண்ணலையா அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து பளிச்சுண்டு இருக்கிறதுக்கு மினரல் ஆயில்னு சொல்லிட்டு ஒண்ணு சேர்க்கிறாங்க. அதுவும் கூட உடம்பிற்கு மிக மிகவும் ஆபத்தானது. ஸோ அடுத்ததா பார்க்கும்போது நெய், என்ன நெய்ன்னு பார்க்கும்போது நெய்யில டால்டா யூஸ் பண்றாங்க, ஆயில கலக்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னாச்சுன்னா ரொம்ப மாதிரி சேர்த்தாதான் அந்த நெய்யோடைய ரேட்டை வந்து அவங்க வந்து கம்மியா விற்க முடியும், கம்மியா வித்தாதான் அதிகமா சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக விற்கிறாங்க. பட் அது எந்த அளவு உடம்ப பாதிக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. உருளைக்கிழங்கு பவுடரையும் இந்த நெய்யில மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதனுடைய அது கட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பவுடர் வந்து மிக்ஸ் பண்றாங்க. இந்த கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறை இருக்குது. இதே போல அதாவது வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ்ல நெய்யை ஊத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா கட்டியா ஒரு படிவம் போல வந்து கீழே வந்து தங்கும். அப்படின்னாச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரிஜினல் நெய் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது வந்து வாட்டர் போல இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல நெய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது முறை அப்படின்னு சொன்னாச்சுன்னா டிங்சர் அயோடின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இதை வந்து நெய்யில கலந்தீங்க அப்படின்னு சொன்னா ஊதா நிறமா உடனே மாறிடும். அதாவது கலப்படம் எந்த இடத்துல இருக்குதோ நெய்யில வந்து கலப்படம் இருந்தது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஊதா நிறமா அது மாறிடும். அதாவது அந்த பொருள் வந்து டிங்சர் அயோடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நெய்யை வந்து மிக எளிதா கலப்படம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்தபடியா பார்க்கும்போது தேன். தேன் வந்து காஸ்ட்லியானது. இதுல சர்க்கரை பாலை ஈஸியா கலந்து அதை அந்த மாதிரி சேல் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது வந்து மிக எளிதாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரிஜினல் தேன் வந்து நீங்க நீர்ல ஊத்தும் போது அப்படியே கீழே இறங்கும். ஸோ நீர்ல மிக்ஸ் ஆகாது. ஆனால் டூப்ளிகேட் சர்க்கரை பாவு கலந்த தேனானது நீங்க ஊத்தும் போது டம்ளர்ல ஊத்தும் போது அப்படியே வந்து நீர்ல கலக்கும். இந்த மாதிரி மிக எளிதாவே தேன் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய விதத்துல என்னென்னலாம் அவங்க வந்து கலப்படம் பண்ணுவாங்க, ரொம்ப உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த செய்வாங்க அப்படிங்கறத பார்ப்போம். பட் இந்த தேங்காய் எண்ணெய் பொறுத்தளவுல என்ன கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா பாமாயில அவங்க கலப்படம் பண்ணிடுவாங்க. இந்த கலப்பட எண்ணெயை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கலப்பட எண்ணெயை நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்க அப்படின்னு சொன்னா உறைஞ்சு போகாது. ஆனா கலப்படம் இல்லாத எண்ணெய் வச்சு அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாவே நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா உறைஞ்சு போகும். இதுதான் நீங்க சிம்பிளா ஒரு தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் அல்லது கடலை எண்ணெயா இருக்கலாம், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கான முறை. ஸோ பச்சை பட்டாணி அடுத்த பக்கம் பாக்குறோம். இந்த பச்சை பட்டாணி அப்படின்னு சொன்னா அதுல என்ன பண்றாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்ம வாங்க மாட்டாங்க கஸ்டமர் அப்படிங்கிறதுக்காக சாய தண்ணியில போட்டு அல்லது சாயத்தை போட்டு கலக்கி இந்த மாதிரி ரொம்ப இது பண்றாங்க. இது சிம்பிள் தான். ஒரு தண்ணியில போட்டு நீங்க அலசி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுல சாயம் வந்துருச்சு அப்படின்னா ஆன் த ஸ்பாட்லயே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கலப்படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணா தயவு செய்து நீங்க வாங்கின கடைக்கு போங்க, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அவங்க ஏற்கனவே யார்கிட்ட வாங்குறாங்களோ அவங்ககிட்ட திரும்ப வாங்காம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் மூலமா தான் அவங்கள திருத்த முடியும். அடுத்து பார்க்க போனா வெல்லம். வெள்ளத்துல என்னன்னா மைதா மாவை வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரிஜினல் வந்து எல்லோ கலர் இருக்காது, நார்மலா இருக்கும். இப்போ மைதா மாவு கலந்ததுனால லைட்டா வந்து இந்த எல்லோ கலரா அது மாறும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எல்லோவை கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா பார்க்கும்போது டீ தூள் கலப்படம் பண்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து இந்த டீ தூளை நனைச்சதை எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சா போதும். அவங்க சாயம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர்ல இறங்கிடும். ஸோ சாயம் இல்ல, டைரக்டா வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா டீ தூள் வந்து ஒரிஜினல் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா டீ தூளை பொறுத்தவரை இந்த கலர் பவுடரும் அதுல சேர்த்துக்கிறாங்க. டீ தூள் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு
கலர் பவுடரை சேர்க்கறதுனால இந்த மாதிரி டீ தூள் வந்து அதுல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஸோ அந்த கலர் பவுடரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை மட்டும் யூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக காஃபி தூள். இப்ப காஃபி தூளை பொறுத்தளவுல சிக்கிரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதை அவங்க கலக்குறாங்க. அந்த கலக்குறதுனால ஸோ அதிகமா லாபம் கிடைக்கும். ஏன்னா காஃபி தூள் கூட ஒரு காஸ்ட்லி ஒண்ணுதான். ஸோ இதையும் கூட நம்ம ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஸோ ஒரிஜினலா இருக்கக்கூடிய காஃபி தூள் வந்து மேல மிதக்க தான் செய்யும். சிக்கிரி கலந்து இருக்கக்கூடியது அப்படியே கீழே வடியும். நீங்க போட்ட உடனே அப்படியே சிக்கிரி ஆனது கீழே படியும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க காஃபி தூள் ஆனது ஒரிஜினலா இல்லது இவங்க வந்து இந்த மாதிரி சிக்கிரியை கலந்துருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக சொல்ல போனா பால். இது அன்றாட தேவைகள். இதுல கூட அவங்க வந்து எந்த அளவு வந்து தண்ணீரை கலக்குறாங்க அல்லது மாவு அரிசி மாவை கலக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எத்தனை குழந்தைகள் குடிக்கக்கூடிய ஒரு பால். ஆனா அந்த பால்ல கூட அவங்க மனசாட்சி இல்லாம ஒரு கலப்படம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படிங்கிறது இங்க ஹைலைட் பண்றேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா இந்தந்த விஷயத்துல எல்லாம் கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை எவ்வாறு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை கலப்படம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செய்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அவங்க மூலமா ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம வந்து சமுதாயத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா அவங்க தவறுகளை அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க மிகப்பெரிய அமௌண்ட்டா நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கலப்படத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறீங்க நினைச்சுக்கணும். ஸோ பாலை பொறுத்தளவுல தண்ணீர் கலக்குறாங்க அப்படின்னா அதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒண்ணு வந்து ஒரு வலுவழுப்பான ஒரு டைல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டைல்ஸ் எடுத்துட்டு ஒரு 2 சொட்டு பாலை நீங்க எடுத்து அதை அப்படியே அந்த டைல்ஸை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அந்த பாலை நீங்க லைட்டா ஊத்துனீங்க, ஒரு 2 சொட்டு ஊத்துனீங்க அப்படின்னா வேகமா அது ஓடிச்சு அப்படின்னா அது தண்ணியோட இருக்குன்னு தான் அர்த்தம். கொஞ்சம் மெதுவா அது இறங்கிச்சு அப்படின்னா அது மட்டுமல்லாது அந்த பாலினுடைய தன்மையை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அது இறங்குது. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அதே போல பாலினுடைய தன்மையை வச்சுட்டு இறங்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது ஒரிஜினல் பால் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மெத்தட் அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரிசி மாவை அதோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ பால் வந்து தண்ணியா இருக்குதா அப்படிங்கறது அந்த டைல்ஸ் மூலம் ஊத்திட்டு அது அப்படி உடனே ஓடுனாச்சுன்னா அது தண்ணி இருக்குது. ஏன்னா அது ஒரு பால் வந்து ஒரு குறிப்பிட்ட திக்னஸோட தான் இருக்கும். அந்த திக்னஸோட இருந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்லைட்ல வந்து அவ்வளவு வேகமா ஓடி வராது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து அரிசி மாவு கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க போனா அதாவது சல்பர் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அது வந்து எந்த கடையிலுமே கிடைக்கும். நீங்க கேட்டீங்க அப்படின்னா சல்பர் ஆசிட் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு 2 சொட்டு அந்த பால் நீங்க ஊத்துனீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா பால் வந்து கலர் மாறிடும். அப்படியே உப்பு இதை கூட நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதுல கலப்படம் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா விலை மிகவும் மிகவும் குறைவான பொருள் தான். பட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அரசாங்கம்னாலும் சரி அல்லது டாக்டர் சொல்றதுனாலே இது வந்து அயோடின் கண்டிப்பா இந்த உப்புல வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அயோடின் இல்லாத உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத உண்மை. ஸோ அந்த அயோடினை அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா, அதோட மிக்ஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அயோடின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாவே கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படி சொல்றாங்க டாக்டர்ஸோ அல்லது அரசாங்கம் அப்படின்னா சாதாரண உப்புக்கும் போது மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். ஸோ அயோடின் சேர்க்கப்படணும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்திற்கு இந்த அயோடின் கண்டிப்பா ஒவ்வொரு சால்ட்லயும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய ரெகுலேஷன். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை வந்து ஆஃபா வெட்டிக்கோங்க. அந்த பாதியை கட் பண்ணதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் நீங்க வச்சிருக்கக்கூடிய சால்ட்டை நீங்க அந்த பாதியை கட் பண்ண இடத்துல நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த போட்டுட்டு எலுமிச்சம்பழ சாரை நீங்க அதுல விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ அயோடின் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ப்ளூ கலர்ல உடனே மாறிடும். ஸோ அயோடின் சேர்த்திருக்காங்களா சேரலையா அப்படிங்கிறது அதுலயே கண்டுபிடிச்சிக்கலாம். அயோடின் இருந்ததுன்னா ப்ளூ கலர்ல மாறும். அது அப்படி மாறணும். அப்படி மாறல அப்படின்னு சொன்னாச்சுன்னா இது வந்து அயோடைஸ்ட் சால்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆயில்ல இந்த மாதிரி என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்ஸா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ஆயில பொறுத்தளவுல ஏன்னா இந்த பேரபின் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் அது லிட்டருக்கு ஒரு 50 ருபீஸ்ல கிடைக்கும். இந்த ஆயில இந்த தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் அல்லது எந்த ஒரு ஆயிலுமே மிக்ஸ் பண்றாங்க. சில இன்ஃபர்மேஷன் மூலமா வருது, அதாவது வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி வருது. அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பேரபின் ஆயில்ங்கிறது ரொம்ப மோசமான ஆயில். அது என்ன ஆயில் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஆயில் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 250 ரூபாய் 300 ரூபாய் மதிப்புடைய தேங்காய் எண்ணெயிலேயோ கடலை எண்ணெயிலேயோ நல்லெண்ணெயிலேயோ ஆயில் மிக்ஸ் பண்றாங்க. இதை மிக்ஸ் பண்றதுனால எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது.
இந்த கலப்படம் பண்ண பிறகு கலப்படம் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே டேஸ்டா தான் இருக்குது, அதே நிறமா தான் இருக்கு, அதே கடினத்தன்மையோட தான் இருக்குது. இந்த பேரபின் ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒரு ஆயில் இப்போ ஒரு இடத்துல ஆயில் வந்து எடுக்கிறாங்க, ஒரு ரஷ்யாவோ உக்ரைனோ இந்த இடங்கள்ல ஆயில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பெட்ரோல். பெட்ரோல்ல நிறைய வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய இப்போ ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி பார்க்கலாம். மற்றதை காருக்கோ அல்லது பைக்குக்கோ யூஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு தரம் பிரிச்சு இரண்டாவது வரக்கூடியதுதான் டீசல். ஸோ இந்த டீசலை நீங்க காருக்கோ மற்ற வாகனங்களுக்கோ யூஸ் பண்றாங்க. மூணாவது வந்து மண்ணெண்ணெய் அப்படிங்கிறது வருது. இது இந்த மாதிரி எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நான்காவது கடைசியாக வரக்கூடியதுதான் இந்த பேரபின் ஆயில். அதாவது எதற்கு உதவாத ஆனால் ஒரு எண்ணெய் சத்துக்களோடு இருக்கக்கூடியதா இந்த பேரபின் ஆயில். இந்த பேரபின் ஆயில என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எண்ணெய்களை வந்து அவங்க சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு அதிகமான லாபமா கிடைக்காங்க. இதுக்கு ஏற்கனவே சொன்னது போல நிறம், சுவை எதுவுமே கிடையாது. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி எந்த கலரும் மாறாது, எந்த டேஸ்டும் மாறாது, அதே போல இருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது. சோ இந்த மாதிரி இதை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுனால நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களோட நீங்க தொடர்பு பண்ணி சந்தேகங்கள் இருந்தால் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, கிண்டியில அதுக்காக ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, சென்னையில கிண்டியில அதுக்கு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அவங்க அதுக்கு தகுந்தாப்ப ஒரு 1 வீக்ல வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பேரபின் ஆயிலையும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆயிலை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய லெவல்ல இந்த மாதிரி ஆயில் வந்து நமக்கு மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக இந்த தேங்காய் எண்ணெய், இப்ப தேங்காய் எண்ணெயை பொறுத்தளவுல தேங்காய் எண்ணெயில என்ன மிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயில என்ன மிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த தேங்காயை ஒரிஜினலா நீங்க அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா காய வைப்பாங்க இல்லையா, கொப்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த கொப்பரையை வந்து காய வைப்பாங்க. அந்த கொப்பரையை காய வைக்கிறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் வெயில்ல ஆகும். நல்லா வெயில் அடிச்சாச்சுன்னா மினிமம் 10 நாளாவது ஆகும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா 10 நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை உடனே காயணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பூச்சிகள் வந்து அரிக்கக்கூடாது அல்லது அந்த ரொம்ப நாள் இருக்கிறதுனால அது கெட்டு போகும், தேங்காய் எண்ணெயும் கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா சல்பர் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து அதுல வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த தேங்காயில சல்பரை ஜாயின் பண்ணும்போது அது பூச்சும் அரிக்காது, அது மட்டுமல்லாது அது உடனே கெட்டு போகவும் செய்யாது, உடனே காஞ்சிரியும் செய்யும். ஒரு 2 டேஸ்ல அந்த சல்பரை ஆட் பண்ணிட்டு 2 டேஸ்ல அவங்க கண்டிப்பா அந்த தேங்காய் எடுத்து திரும்ப அதை வந்து அரைக்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க. சோ இந்த மாதிரி சல்பர் ஆட் பண்ணக்கூடிய கோகனட்டு கூட கம்ப்ளீட்டாவே இது என்ன அப்படின்னா அது உடல்நிலைக்கு ஆபத்து தான். சோ இதையும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், சல்பர் ஆட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. சோ அதை எப்படி அவாய்ட் பண்ணனா ஒவ்வொரு ஃபேக்டரியும் போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பெட்டர் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி நம்மளே வந்து தேங்காயை வாங்கி அதை காய வச்சு அதை அரைச்சி நம்மளே கொண்டு போய் செக்கு. இப்ப செக்குன்னு சொல்லும் போது கூட நமக்கு இரும்பு செக்குல வித்தியாசமா இருக்குது, அது ரொம்ப ஹீட் ஆகுது, அதனுடைய நார்மல் தன்மையை அந்த எண்ணெய் வந்து இழந்துருது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். மரச்செக்கு, ஸோ இந்த ரெண்டுலயும் கூட இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. அதுல டைரக்டாவே எண்ணெயை பொறுத்தளவுல அது உடல்நிலையை உடனே பாதிக்குது. ஏன்னா நிறைய உடல் உபாதைகளுக்கு காரணம் இந்த எண்ணெய் ஐட்டம் தான். அதனால அது நேரடியா நம்மளே அதனுடைய சிரமத்தை பார்க்காம எண்ணெய், அது தேங்காய் எண்ணெயாலும் சரி கடலை எண்ணெயாலும் சரி நம்மளே காய வச்சு அதை கொண்டு செக்குல போய் அரைச்சி அதன் பிறகு அதன் மூலம் வரக்கூடிய எண்ணெய், அது விலை அதிகமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த விலை அதிகமாக இருந்தாலும் கூட நேரடியாக இப்படிப்பட்ட எண்ணெய்களை நாம் வாங்கும் போது நிச்சயமாக உடல் உபாதைகளை நாம் வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சோ என்ன மாதிரி எல்லாம் கலப்படம் பண்றாங்க, அதை எவ்வாறு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா தான் இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.